வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு நான் மொறு பன்னீர் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த பன்னீர் வந்து சாஃப்டாக க்ரீமியாக சென்டரில் இருக்கும், மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேயோ கெச்சப்போட நம்ம இது வச்சு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நான் வந்து இந்த ரெசிபிக்காக மைதா மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் நான் வாங்குகிறேன் எப்போவுமே. மில்கி மிஸ்ட் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், ஜொமேட்டோ, பிளிங்கிட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ வாங்கிக்கலாம் பேன்கோ பிரெட் க்ரம்ஸ். இங்கே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் அந்த மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, மைதா மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கினேன் மைதா மாவை. இப்போ இதில் வந்து பன்னீர் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துடலாம். இந்த பன்னீர் மேலே அந்த மாவு நல்லா கோட்டானதும் பேன்கோ பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுக்க வேண்டியது தான் பன்னீரை. இப்போ இந்த மாதிரி பன்னீரை நீங்கள் முன்கூட்டியாகவே தயார் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இமீடியட்டாக ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இது பேன்கோ பிரெட் க்ரம்ஸில் உருட்டிட்டிங்கன்னா எடுத்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணுறீங்களோ இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறீங்களோ அது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே டீப் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் பீசஸை நல்லா இந்த பேன்கோ பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து பன்னீர் பீசஸை நான் சேர்த்து இது நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா இந்த மாவில், அது ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் அந்த சில்லி ஃப்ளேவர். இப்போ நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவும் ஃப்ரை பண்ண போகாதீங்க. ரொம்பவும் ஃப்ரை பண்ண போனீங்கன்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். இங்கே வந்து நல்லா அந்த கோல்டன் கலர் மேலே வந்ததும், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் மொறு வந்து நான் கெச்சப்போட சர்வ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பன்னீர் மொறு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.